போன வீடியோவில் ஜூலியன் அசாஞ்சை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எட்வர்ட் ஸ்னோடனை பற்றி பார்ப்போம். தலைவன் ஜூலியன் அசாஞ்சு அளவுக்கு இல்லைனாலுமே இவருமே சம்பவக்கார கைது. எட்வர்ட் ஸ்னோடன் ஜூன் 21, 1983 அமெரிக்காவில் உள்ள கேரளா ஸ்டேட்டில் பிறக்கிறார். இவரோட படிப்பு என்னன்னா, ஸ்கூல் படிச்சாரு, அப்புறம் காலேஜ் ஒழுங்காக படிக்கல. அப்புறம் இந்த நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டியில் தன்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுக்கிறாரு. இவரோட ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஐடி ஜாப்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தார். இவரோட திறமையை பார்த்துட்டு சிஏஏ கூப்பிட்டு வேலை கொடுக்குது. அதுவே கான்ட்ராக்டர் பேஸ்ட் ஜாப் தான். அப்புறம் என்எஸ்ஏன்னு சொல்லப்படுற நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியில் வேலைக்கு போகிறாரு. அங்கே தான் மனுஷன் முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு, இல்லை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த என்எஸ்ஏல சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், லார்ஜ் நெட்வொர்க்கிங் மெயின்டெனன்ஸ் வேலைலாம் பார்க்குறாரு. அந்த செக்யூரிட்டி ஏஜென்சியில் அவர் நல்லா வேலை பார்த்ததுக்காக எல்லா டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு பர்மிஷன் கிடைக்கும். அங்கே தான் ஒரு பெரிய டேட்டா லிஸ்ட் ஒன்று பார்க்குறாரு. அது என்னன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் தன்னோட மக்களை கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் ஒரு நாளைக்கு எவ்வளோ கால் பண்ணுறான், அவனுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு கால் வருது, ஒவ்வொரு சிங்கிள் பர்சன் எவ்வளோ மணி நேரம் பேசுகிறான், என்ன பேசுகிறான் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. ஈவன் இன்க்ளூட் எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில்ஸ், அப்புறம் ஃபேஸ்புக் வீடியோ கால்ஸ், கூகுள் ஹிஸ்ட்ரி, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், இது மாதிரியான டீட்டெயில்ஸ் அதில் இருந்துச்சு. இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு ஷாக் ஆன மனுஷன் டேரக்டாக போய் கேட்டார், ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, ஒரு தனி மனுஷனுக்கு பிரைவசியே இல்லைன்னு போய் கேட்டாரு. என்னதான் அவங்க ஆரம்பத்தில் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்காக தான் டெரரிஸ்ட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சிங்கிள் பர்சன் வாட்ச் பண்ணுறோம் சொன்னாலும், ஃபைனலாக எட்வர்ட் ஸ்னோடனுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலெக்ட் பண்ண எல்லா டேட்டாஸையும் கொண்டு போயிட்டு ஒரு டிவி சேனலில் கொடுத்துட்றாரு. அந்த நியூஸை அந்த டிவி சேனல் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பப்ளிஷ் பண்ண அடுத்த செகண்டே பூம் மாறிச்சு யூஎஸ். அப்புறம் எட்வர்ட் ஸ்னோடனால யூஎஸ் கவர்மெண்ட் தேச துரோக வழக்கு போட்டாங்க. 2013 யூஎஸ் விட்டு தப்பிச்சு போயிட்டாரு ஸ்னோடன். ஸ்னோடன் கிட்டத்தட்ட 16 கண்ட்ரி கிட்ட அடைக்கலம் கேட்டார், அதில் இன்க்ளூடிங் இந்தியா ஆல்சோ. எந்த நாடுமே அடைக்கலம் கொடுக்க முன் வரல. அப்புறம் ஸ்னோடன் ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு போன அடுத்த செகண்ட் யூஎஸ் அவரோட பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் அவரோட பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணனால அவரால் எங்கேயும் போக முடியல. ரஷ்யா மாஸ்கோலே ஸ்டக் ஆகிட்டாரு. அப்புறம் மாஸ்கோலே தங்குறாரு. ஃபைனலாக ரஷ்யா அவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருச்சு. ஸ்டில் அவர் ரஷ்யாவில் தான் இருக்காரு. ரஷ்யா அவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்ததுனால யூஎஸ்ஆல ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஸ்டில் they are trying to kill. So finally, after watching this video, what do you think? He is a traitor or hero? And one more thing, till you think you are alone, even no one is around you,